जय भोलो गंगा मैया की जय। जय भोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। அழகான கங்கா மகாத்மியம். அந்த கங்கை ரொம்ப பெரியவள். அதாவது எனக்கு இப்போ சொன்னதுக்கப்புறம் போய் கங்கையை பார்க்கணும் அவ்வளோ ஆசையாக இருக்குது. கேட்குறவாளுக்கும் அப்படி தான் இருக்குது. 2-3 பேர்கிட்ட சொன்னால் குருஜி இப்போ போய் கங்கையை பார்க்கணும் அப்படின்னு. நிஜமாவே இந்த கங்கை நம்ம பாரத தேசத்திற்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிறைய இருக்குது கங்கை விஷயங்கள். நான் ஒவ்வொன்றா தேடி தேடி உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன சொல்ல, ஒரு டாக்குமெண்ட் மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாவே அப்படி தான் பகவத் சங்கல்பம். இது டாக்குமெண்ட் அபவுட் கங்கா, அதாவது கங்கா புராணன்ற மாதிரி தான் இது கொண்டு போகணும்னு பகவத் சங்கல்பம். தான் நேற்று நான் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது நிறைய படிச்சுட்டு இருந்தேன், இங்கே அங்கே அங்கே இங்கே இங்கே. ஆனால் சங்கல்பமாகலை. இல்லை, நிறைய சொல்லணும், அழகாக சொல்லணுன்றதுனால ஜஸ்ட் வெயிட்டிங். ஏன்னா கச்சமுச்சான்றதை விட ஒரு அழகான ஒரு கங்கையின் ஓட்டம் போல இந்த சத் சங்கம் நமக்கு கிடச்சிருக்கு. அதை அப்படி தான் அனுபவிக்கணும். அதனால் அது சங்கல்பமாகும்பொழுது தான் சொல்லணும். நிச்சயமாக சங்கல்பம் ஆகிடும். நேற்று நிறைய படித்தேன், இங்கேருந்து அங்கேருந்து எல்லாமே அடரா அப்படின்னு. நான் அதுக்குள்ளேயே அப்படியே ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு கிடந்தேன். அதனால தான் நேற்றைய தினம் நான் கங்கா ரெக்கார்டிங் பண்ணலை, அனுப்ப முடியல. பட் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கங்கையை பற்றி ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எந்த புராணம்னு தெரியல, ஆனால் நம்ம ராமபிரானை கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் எழுதியிருக்கார். அதில் அவர் இந்த அயோத்தியா காண்டத்தில் ரொம்ப அழகாக ஒரு அதை பற்றி விவரணம் எழுதியிருக்கார். அதில் ஒரு விஷயம் எழுதியிருக்கார். புக்த்வா வா யதி வா அபுத்வா ராத்ரௌ வா யதி வா திவாம் நகால நியமஹ கஸ்சித் கங்காம் பிராப்ய சரித்வராம். அது சாப்பிட்ட பிறகு கூட கங்கையில் நீராடலாம், சாப்பிடாமலோ கங்கையில் நீராடலாம். ராத்ரௌவா யதிவா திவா, ராத்திரியிலையோ இல்லாட்டி திவான பகலிலோ எப்போ நீராடினாலும் தோஷம் கிடையாது. புக்த்வா வாயதி வா புக்த்வா, புக்த்வா வாயதி வா புக்த்வா ராத்ரௌ வா யதி வா திவா ந கால நியமஹ கஸ்சித் கங்காம் பிராப்ய சரித்வராம். இந்த இப்போ சாப்பிட்டுட்டோ ராத்திரியில் மற்ற நதிகளில் குளிச்சா பாப்பம் உண்டு. நான் கங்கையில் அப்படி இல்லையா, நான் சாப்பிட்டுட்டு கூட போய் கங்கையில் நீராடலாம். ஆச்சா, ராத்திரி கூட கங்கையில் நீராடலாம். ஏன்னா கங்கையில் நீராடுபவர்களுக்கு எந்த விதமான கால நியமங்கள் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த கங்கை நம்ம ஆரம்பித்தது ஸ்ரீமத் ராமாயணம் பாலகாண்டம், அதிலிருந்து தான் கங்கையோடைய விஷயங்கள்லாம் நம்ம இவ்வளோ ஆழ்ந்து போயின்னு இருக்கோம்.
ஸ்ரீமத் ராமாயணத்தில் பின்னாடி ராமன் வந்து 11-12 வயசில் விஸ்வாமித்திரர் சொல்ல கங்கா மகாத்மியம் கேட்டான். அதன் பிறகு மிதிலா தேசம் போகிறான், சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதன் பிறகு அயோத்தியா வரான். அப்புறமா 14 வருஷம் அயோத்தியாவில் சீதையோட சுவாமி இருக்கார். பகவானுடைய 26 வயசு. அந்த சமயத்தில் தான் பகவான் வனவாசம் கிளம்புறான் அயோத்தியாவிலிருந்து. அப்படி போகும்பொழுது சீதையோடு திரும்பவும் அது அப்பப்போ கங்கை கரைக்கு வந்திருப்பார் சுவாமி. ஏன்னா கூப்பிட்ற தூரம் தான் பிரயாகராஜ் எல்லாம். இன்றைக்கே 4 மணி நேரம் தான் அயோத்தியா டு பிரயாகராஜ்லாம். ஸோ அந்த ராமச்சந்திரமூர்த்தி சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வனவாசம் அப்படின்னு வரார். வரும்பொழுது ராமாயணம் அயோத்தியா காண்டம் 50வது சர்க்கத்தில் திரும்பியும் கங்கையை பற்றி அழகான வைபவங்களை வால்மீகி மாதிரி சொல்கிறார். தத்ர த்ரிபதகாம் திவ்யாம் शीततोयम् अशैवलां ददर्श राघवो गंगां पुण्यां ऋषिनिषेवितां ராகவன் திரிபதகாம் சொர்க்கத்திலும் பூமியிலும் பாதாளலோகத்தில் ஓடுகின்ற திரிபதகான்ற விஷயம்தான் நம்ம பார்த்தோம். எப்படி ஹிமாச்சல பர்வதராஜன் கங்கையை தேவர்களோட ஆகாசத்துக்கு அனுப்பினான்னு பார்த்தோம். அந்த ஆகாச கங்கை பிரம்மதேவருடைய கமண்டலத்தில் இருந்தாள். அதன் பிறகு வாமனனுடைய திருவடியில் விழுந்தாள். எல்லாம் தாண்டி பூமிக்கு வந்தாள். அதன் பிறகு பூமியிலிருந்து பாதாளம் போனாள். அப்படின்னு 3 ஏன்னா சகரபுத்திரர்களுடைய சாம்பலை கரைக்கிறதுக்காக போனாள். ஸோ திரிபதகாம் ஸ்வர்க்கம் பூமி பாதாளம் எல்லா இடத்துலையும் போகிறதுனால திரிபதகாம் திரிபதகாம் தத்ர திரிபதகாம் திவ்யாம் शीततोयाम् अशैवलाम् शीततोयाम् இந்த அர்த்தம் சீதான்றது சீதன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். சீத உஷ்ணன்றோம் இல்லையா, குளிர்ந்து. அசைவலாம் பாசி இல்லாததுமாகிய, ஓடுற தண்ணியில் பாசி இருக்கார். அப்போ ராமன் சொர்க்கத்திலும் பூமியிலும் பாதாளலோகத்திலும் ஓடுகிறதும் பாசி இல்லாததுமாகிய குளிர்ந்த நீரோட்டம் உடையதும் புண்ணியாம் திவ்யாம் தெய்வீகமான புண்ணியம் நற்கதி அளிக்கக்கூடியதான ரிஷிகளால் பூஜிக்கப்படுகின்றதான கங்காம் ததர்ஷ கங்கையை கண்டார். தத்ர திரிபதகாம் திவ்யாம் शीततोयामशैवलाம் ददर्श राघवो गंगां पुण्यां ऋषि निषेवितां. சொர்க்கத்திலும் பூமியிலும் பாதாளலோகத்தில் ஓடுகின்றதும் பாசி இல்லாததும் குளிர்ந்த நீரோட்டம் உடையதும் தெய்வத்தன்மை உடையதும் நற்கதி அளிக்க வல்லதும் ரிஷிகளாலே பூஜிக்கப்படுகின்றதுமாகிய கங்கையை கண்டார். அயோத்தியா காண்டம் 50வது சர்க்கம் 12வது ஸ்லோகம். இன்னும் அழகாக இருக்கு பாருங்க. அதுக்கு மேலே சொல்கிறார். அதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த கங்கையை பற்றி வர்ணிக்கிறார். 12வது ஸ்லோகத்திலிருந்து 25, 26 ஸ்லோகம் வரை 14 ஸ்லோகங்கள் கங்கையை பற்றி வர்ணிக்கிறார். அனுபவிப்போம் அதை. ஆஸ்ரமைரவிதூரஸ்தைஹி ஸ்ரீமத்பிஹி சமலம் கிருதாம் காலேப்சரோபிஹி ஹிருஷ்டாபிஹி
सेविताम्बो हृदां शिवां देवदानवगन्धर्वैः किन्नरैरुपशोभितां नागगन्धर्वपत्नीभिः सेवितां सततं शिवां देवक्रीडाशताकीर्णां देवोद्यानयुतां नदीं देवार्तमाकाशगमां विख्यातां देवपद्मिनीं जलागाथाट्टहासोग्रां फेननिर्मलहासिनीं क्वचिद्वेणीकृतजलां क्वचिदावर्तशोभितां क्वचित्स्तिमितगम्भीरां क्वचिद्वेगजलाकुलां क्वचित् अम्बीरनिर्घोषां गम्भीरनिर्घोषां क्वचिद्भैरवनिस्वहां देवसङ्गाप्लुतजलां निर्मलोत्पलसङ्कुलां क्वचिदाभोगपुलिनां क्वचिन्निर्मलवालुकां हंससारससङ्घुष्टां चक्रवाकोपकूजितां सदा मत्तैश्च अभिसन्नादितान्तरां क्वचिद्दीररुहैर्वृक्षैर्मालाभिरिव शोभितां क्वचित् पुल्लोत्पलच्छन्नां क्वचित् पद्मवनाकुलां क्वचित् कुमुदषण्डैश्च कुड्मलैरूपशोभितां नानापुष्परजोद्वस्तां समदामिव च क्वचित् व्यपेतमलसङ्गातां मणिनिर्मलदर्शनां दिशा गजैर्वनगजैर्मत्तैश्च वरवारणैः देवराजोपवाह्यैश्च सन्नादितवनान्तराम् प्रमदामिव यत्नेन भूषितां भूषणोत्तमैः फलैः पुष्पैः किसलयैर्वृत्तां गुल्मैर्द्विजैस्तथा शिंशुमारैश्च नक्रैश्च भुजङ्गैश्च निषेवितां विष्णुपादच्युतां दिव्यामपापां पापनाशिनीं तां शङ्करजडाजूढाद्भ्रष्टां सागरतेजसा समुद्रमहिषीं गङ्गां सारसक्रौञ्चनादिताम् आससादमहाबाहु शृङ्गिवेरपृतं पुरं प्रति. இந்த ஸ்லோகம் எல்லாம் வாசிவிட்டேன். ராமாயணம் வாசிக்கிறவா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் பரவாயில்ல. நான் வாசித்த கேட்கள் இல்லையா, வால்மீகியினுடைய வாக்கியங்கள். ராமன் அழகாக கங்கா நதியை கண்டார், அதான் பார்த்தோம். அது என்னெல்லாம் பார்த்தார் அப்படின்னா,
அந்த கங்கை நதிக்கரையில் நிறைய புண்ணியமான ஆசிரமங்கள் நிறைய இருக்கா. ஒரு பக்கம் நிறைய ரிஷிகள் வாழக்கூடிய ஆசிரமங்கள் இருக்கு. அதே மாதிரி நிறைய அப்சர ஸ்திரீகள்லாம் ஜலக்கிரீடை செய்து விளையாடும்படியான மடுக்கள் அங்கங்கே இருக்கு. சிவாம்னா மங்களம்னு ஒரு அர்த்தம், ஆரோக்கியம்னு ஒரு அர்த்தம். ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியது. தேவ தானவ கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் அவர்கள்லாம் உபசோபிதம் அப்படியே ஆஹா ஆஹான்னு கொண்டாடுறாளாம். அநேக கந்தர்வ பத்னிகள்லாம் ஹே கங்கே கங்கே சரணம், ஹரி ஹரி கங்கே ஜெயமா கங்கேன்னு கொண்டாடி ஆடுறார்களாம். உற்சவமெல்லாம் கங்கை கரையே உற்சவம் தான், எப்போ போனாலும் சரி. இன்றைக்குமே கங்கை கரையில் பார்த்தோம்னா அவ்வளவு குட்டி குட்டி குட்டியாக ஆசிரமங்கள் உண்டு. நிறைய பேர்லாம் நமக்கு பேர்லாம் தெரியவே தெரியாது. நிறைய ஆசிரமங்கள்லாம். நான் ரிஷிகேஷில் இப்படி நான் வாக்கிங் போவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, திரிவேணி காட்லேருந்து அந்த ரிஷிகேஷ் எய்ம்ஸ் வரைக்கும் போனால் ஒரு 7 கிலோமீட்டர் வரும். அப்படியே கங்கைக்கரை ஓரமாகவே நடக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே பார்த்தா நிறைய ஆசிரமங்கள் அது மாதிரி இந்த பக்கம் உண்டு. லக்ஷ்மண் ஜூலா, அதுக்கப்புறமா ராம் ஜூலா, அங்கெல்லாம் அவ்வளோ ஆசிரமங்கள் உண்டு. நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதியோட ஆசிரமம் உண்டு, சிவானந்த ஆசிரமம் உண்டு, ஓம்காரானந்த, சில ஆசிரமங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு பரிச்சயமாக இருக்கிறது சொல்கிறேன். எத்தனையோ பேருக்கு அங்கே ஆசிரமங்கள் இன்றைக்கே உண்டு. சின்ன பிராபல்யம் இல்லாத குட்டி 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 ஆசிரமங்கள்லாம் கூட நிறைய சாதுக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுதான் புண்ணியமான ஆசிரமங்களால் அழகு வாய்ந்து இருக்கக்கூடிய கங்கை. எல்லா ஸ்லோகத்துக்கும் சேர்த்து அப்படியே கண்டினியூஷனாக சொல்கிறேன். தேவக்ரீடா சதா கீர்ணம். தேவர்கள்லாம் அங்கே அப்படியே பொழுதுபோக்காக விளையாடிகிட்டே இருக்கலாம் கங்கையில், அவ்வளவு நன்னா இருக்கான். அப்புறமா தேவ உத்தியான யுதம், தேவர்கள்லாம் மட்டுமே விளையாடக்கூடிய நிறைய உத்தியான வனங்கள், நல்ல அடர்ந்த காடுகள், ஃபஸ்ட் கிளாஸ் பூக்களுடைய நறுமணங்கள், அதுதான் நிறைய உத்தியான வனம் இருக்கு. வானவர்களுக்காக ஆகாசத்தை அடைஞ்சது. ஓகேவா? 3 லோகத்துக்கு பிரசித்தமானது. தேவ பத்மினியும் நதின்னு பேர். தேவர்களுடைய தாமரைகள் மலரக்கூடிய தேவ தாமரைன்னு ஒன்று இருக்கு. நமக்கு தெரியாது, நமக்கெல்லாம் மனுஷ தாமரை தானே தெரியும். தேவ பத்மினின்னு ஒரு தாமரை உண்டு, அது தேவர்கள் மட்டும்தான் எடுப்பான். அந்த மலர் கங்கையில் மலருமா. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அலைகள்னால மோதறதுனால அப்படி ஒரு அட்டகாசமான சப்தம். நிஜமாவே இந்த கங்கை சப்தம் சில இடங்கள்லாம் அப்படி இருக்கும். சில இடங்கள்ல அவ்வளவு அமக்கலமாக இருக்கும் அந்த சப்தமே. அதுவும் பத்ரிகாசிரமம் இங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அடிச்சு பரண்டு வருவா, அந்த சப்தமே அட்டகாசம் தான். நிஜமாவே அவ்வளோ அழகாக அந்த வார்த்தையை அவ்வளோ அழகாக சொல்கிறார் அவர் நம்ம வால்மீகி. ஜலாகாதாட்டஹாசா உக்ரம். அப்படி அழகான சப்தம். பேன நிர்மல ஹாசினி, அது நல்லா நுர வருது இல்லையா, அது நிர்மலமாகிய புன்னகையமாக இருக்கான். கங்கை சிரிக்கிறாளாம். எப்படிறான்னா அந்த கங்கையோட நுர வருது இல்லையா, தண்ணி ஓடி ஓடி, அது கங்கையுடைய புன்னகை. அதனால தான் வால்மீகி ஆதி கவின்றோம்ல. என்ன நதி சிரிக்குமா அப்படின்னா, நல்ல நதியில் அந்த ஜலத்தினாலே வரக்கூடிய நுரை நதியின் புன்னகை. எச்சோடி என்ன அழகில்ல. நிர்மல ஹாசினி, நிர்மலமான சிரிப்பு உடையவெல்லாம். சில இடங்களில் கொச்சித் வேணீகிருத ஜலம், சில இடங்களில் சில நதிகளுடைய சங்கமத்தை அங்கங்கே குட்டி குட்டி நதிகள்லாம் அங்கங்கே சங்கமிக்கிறது. சில இடங்களில் அழகாக நீர்ச்சுழியெல்லாம் இருக்குது. அந்த சில இடத்துல நதியில் அப்படியே அந்த சுழல் வரும், அது ஒரு அழகாக இருக்குது. சில இடங்களில் ஸ்திதிமித கம்பீரம்,
அப்படியே சில இடங்களில் அந்த கங்கையை பார்த்தா ஐயோ எவ்வளோ தீமேன்னு இருக்கான். அதாவது அண்டர் கரண்ட்டு தான் இருக்கும். மேலே பார்த்தோம்னா இந்த ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி இருக்கும் நதி. இந்த டுவர்ட்ஸ் ரிஷிகேஷ்லாம் தாண்டி வசிஷ்ட குஹாலெலாம் சில இடத்துலலாம் போய் பார்த்தோம்னா அந்த நதி மூவ் ஆகிறதே அப்படியே தண்ணியில் வந்து ஒரு சலனமே இல்லாமல் போகும். அது எப்படிடா இருக்குது அப்படின்னா ஸ்திமித கம்பீராம் கச்சித. சில இடங்களில் வீதியாக போயின்னு இருக்கா, சில இடங்களில் வேகஜலாகுலாம், சில இடங்களில் அபரிமிதமான அப்படியே அந்த தண்ணி அப்படி பிறண்டு ஓடி வரும். சில இடங்களில் கம்பீர நிர்கோஷா, சில இடங்களில் ஏ அப்படின்னு அந்த குழந்தைகள் சப்தம் போடுற மாதிரி, பக்தர்கள் என்ன கையை தட்டி ஆர்ப்பரித்து பஜனை பண்ணுற மாதிரி சப்தமாக இருக்கான். கம்பீர நிர்கோஷாமிக்க பக்தி விளைவிக்கும் தன்மையை உற்று சப்தமாக இருக்கிறது. சில சமயத்தில் பக்தியில் அமைதியாக இருக்கும், சில சமயத்தில் பக்தியில் என்னென்னா உறக்க கத்தி ஜெய் போலோ அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி சில இடத்துல கங்கை இருக்காளாம். சில இடங்களில் கச்சித் பைரவ நிஸ்வனாம், சில இடங்களில் அந்த பயங்கரமான சப்தம் விடுது. சில இடங்களில் தேவர்கள்லாம் குளிக்கிறாளாம், அந்த மாதிரி ஜலம் இருக்குது. சில இடங்களில் நிர்மல உட்பல சம்குலம், சில இடம் நிறைய தாமரைப்பூவெல்லாம் நிர்மலமாக தாமரைப்பூவெல்லாம் மறந்துருக்கு. சில இடங்களில் விசாலமான புலினம்னா மணல் திட்டுக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கங்கை கரை மணலில் நிற்கிறதே ஒரு சுகம். எத்தனை இடங்கள் தெரியுமா, சாஃப்டாக இருக்கும். அதுவும் இந்த வசிஷ்ட குஹா பக்கத்துலலாம் அங்கெல்லாம் பீச் அப்படின்ற அவ்வளோதான். நிஜமாகவே அவ்வளவு மிருது, எனக்கு மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு வரணும் ஆசையாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும் கங்கை மணல், அந்த மணல் கரை. அப்புறம் சில இடங்களில் நிர்மல வாலுக்கா கூழாங்கல். ஓ, அது என்னெல்லாம் கலர் உண்டு, என்னெல்லாம் டிசைன் உண்டு தெரியுமா. அடா 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 அடா, நான் பாப்பா கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஆற்றுல, அனுபவிக்கணும். நிஜமாவே கங்கையெல்லாம் அப்பாடா, ஒன்றும் வேண்டாம், எங்கேயும் அப்படி சும்மா அப்படி போய் அங்கங்கே கங்கைகளில் உட்காந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சில இடங்களில் அன்ன பட்சிகள் அழகாக எல்லாம் விளையாடின்னு இருக்கு, சில இடங்களில் சக்கரவாக பட்சிகள்லாம் விளையாடின்னு இருக்கு. எப்போ பார்த்தாலும் அந்த பறவைகள் இங்கே அங்கே ஓடி கங்கை மேலே அவ்வளோ தாழ்வாக போய் பறந்து அந்த பாறையில் உட்காரும். சிலதெல்லாம் பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன். இன்னோடு குஞ்சு குருவி, குட்டி குருவியாக இருக்கும். ஆனால் அது கங்கை மேலே இங்கே பறந்து அங்கே பறந்து கத்திண்டு கங்கையுடைய சப்தத்தை தாண்டி அதுக்கு நடுவில் அந்த சப்தம் கேட்கும், மெல்லிசா, ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா சில இடங்களில் அந்த கரைகளில் இருக்கக்கூடிய மரங்கள், அது அப்படியே அந்த மரங்களை பார்க்கணுமே, அதுவே ஒரு பிரசன்னமாக இருக்கும்ல, புஷ்டியாக இருக்கும். குட்டி குட்டி மரமாகவே இருக்கும், ஆனாலும் அது என்னமோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே இப்போ மரங்களுக்கு மழை பெஞ்சா ஒரு சந்தோஷம், ஆத்தங்கரை மரம் ரொம்ப நல்லா இருக்கும், அப்புறம் குளத்தங்கரை மரம். ஏன்னா அதுக்கெல்லாம் இந்த வாட்டர் சப்ளை வேணுமே, டக்குன்னு தண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா, பெருசாக அதுக்கு சமப்பட வேண்டாம். அதுவும் கங்கை தண்ணி கேட்கணுமா, 365 நாளும் ஓடின்னு இருக்கும். அதில் அந்த மரங்களுக்கே ஒரு போஷாக்காக இருக்கும், ஜம்முன்னு. அப்படிப்பட்ட மரங்களால் நிறைஞ்சதும், சில இடங்களில் ஜம்முன்னு நிறைய நீலோத்பல புஷ்பங்கள்லாம் விதவிதமாக வண்ணங்களில் இருக்குது. சில இடங்களில் தாமரை காடுகள் இருக்குது, பத்ம வனாகுலாம். பெருசான தாமரைகள் நான் பார்த்ததில்லை, ஆனால் கரையோரங்களில் நிறைய இந்த சில பூக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். சில இடங்கள் நிறைய ஆம்பல் புஷ்பங்கள் இப்படின்லாம் இருக்குது. சில இடங்களில் அந்த தண்ணியை பார்த்தோம்னா மணி நிர்மல தர்ஷனா, ஸ்படிகம் போல் இருக்கும். சில இடங்களில் மேலேருந்து பார்த்தோம்னா மரகத பச்சைமாக இருக்கும். பாகீரதியில் மரகத பச்சையில் இருப்பாள். அப்புறம் அலக்கநந்தாலாம் இப்போ இந்த செப்டம்பர் அக்டோபர் பீரியட்லலாம் ஏன் போனோம்னா, இப்போ போனாலே ஒரு ஆக்வா ப்ளூயிஷ் கலர், ஒரு இந்திரநீலமணி மாதிரி இருப்பாள். அப்பா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அப்புறம் நிறைய பல வகை புஷ்ப கொடியெல்லாம் ஓடத்தில் அங்கங்கே இருக்கும். அது அங்கெல்லாம் மனுஷன் நெருங்கவே மாட்டேன். அந்த பூக்கள் அப்படி ஆடின்னு இருக்கும். நிஜமாவே அப்படி நல்ல காமவெறி கொண்ட பெண் ஆடுற மாதிரி பல வகை புஷ்ப கொடிகள் அப்படியே ஆடின்னு இருக்கான். அதுக்கப்புறமா யானைகளில் சிறந்த ஐராவதம், வாமனம், புண்டரீகம், குமுதம், அஞ்சனம், புஷ்பதந்தம், சாரபௌமம், சுப்ரதீகம்,
போன்ற 8 திசா கஜங்கள்லாம் அதுங்கள்லாம் விளையாடக்கூடிய, காட்டு யானைகள்லாம் விளையாடக்கூடிய, தேவர்களுடைய வாகனங்கள்னால ஓயாது சப்தம் கூடிய வனப்பிரதேசங்கள். தேவர்கள்லாம் வந்து 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 இறங்கி விளையாடுறாளாம். நல்ல ஆபரணங்களாகிற பழம் இருக்கா, புஷ்பம் இருக்குது, துளசி நிறைய இருக்குது, நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக கட்டப்பட்ட படித்துறைகள் இருக்குது, நல்ல துள்ளி விளையாடக்கூடிய மீன்கள் இருக்குது. கங்கா தீர்த்தமணி விசேஷமாக கிடைக்கக்கூடிய மீன்கள், முதலைகள், அப்புறம் நீர் நாகங்கள். விஷ்ணு பாதாச்சுதாம், பகவானுடைய திருவடியிலேருந்து உண்டானவளும், திவ்யமான தெய்வீகமானவளும், அபாபாம் பாபமற்றவளும், பாப நாசினி பாபங்களை நாசம் பண்ணக்கூடியவளும், சாகர தேஜசா சகரபுத்திரருடைய கொள்ளு பேரனான பகீரதனுடைய தபசினாலே வந்தவளும், சங்கர ஜடா ஜுடாது சிவபெருமானுடைய ஜடாமுடியிலிருந்து இறங்கின சடச்சாரும், சடலேருந்து வந்த சாருன்னா சடச்சாருன்னு பேர். எப்பொழுதும் சாரச கிரௌஞ்ச பட்சிகள்லாம் ஒழித்து கொண்டிருக்கக்கூடியதும், சமுத்திர மகிஷீம் தாம் கங்கா, அந்த சமுத்திரத்தை போய் அடையிறதுனால நதிகள் எல்லாம் வந்து சமுத்திரராஜனுடைய பத்னின்னு சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட அந்த கங்கா நதியினுடைய கரையில் ஸ்ருங்கிபேரபுரம் என்னும் இடத்திற்கு பகவான் வந்து சேர்ந்தார். ராமாயணம் அயோத்தியா காண்டம் 50வது சர்க்கம். நம்ம இன்னைக்கு என்ன 12வது ஸ்லோகத்திலேருந்து 26வது ஸ்லோகம் வரைக்கும் அனுபவிச்சிருக்கோம். எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. சூப்பர்ல. ஸ்ருங்கிவேரபுரம் வந்தார். ஸ்ருங்கிவேரபுரம் பிரதி. சூப்பர்ல. ஜெய் கங்கை ராமன் அனுபவிச்சிருக்கான்றதை வால்மீகி எப்படி அனுபவிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो पर्वतराज कुमारी की जय, जय बोलो पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय, जय बोलो सीतारामचंद्र भगवान की जय, जय बोलो वाल्मीकि महर्षि की जय. राधे कृष्णा. हर हर गंगे जय मां गंगे, गंगे शरणम, गंगे शरणम.